ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நித்யா திலேக்குமார் விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய செடிகளுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டாம்புழுக்கங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து ரெகுலராக என்னோடய எல்லா செடிக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டாம்புழுக்கையோ இல்லைன்னா மண்புழு உரம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மாட்டுத்தொழு உரம் இதுதான் மாற்றி கொடுத்துட்டே இருப்பேங்க. சொல்லி வச்சுருப்பேன், தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி வச்சுருப்பேன். ஆடு மாடல் வச்சுருக்கவங்கிட்ட அவங்க வந்து இது மாதிரி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. பாருங்கள், நல்லா மக்கி நல்லா காஞ்சதுக்குங்க. அது மாதிரி இந்த உரத்தை தான் நீங்கள் கொடுக்கணும். பச்சையாவோ இல்லை ஏதாவது பூச்சி மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அப்படியே செடிக்கு போட்டிங்கன்னா அப்படியே பட்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ செடிக்கு தான் கொடுக்குறேங்க. கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்தது. இந்த கொஞ்சம் குடம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, ஒரு 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 15 days 20 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உரம் கொடுத்துட்டே இருப்பேன். லிக்விட் ஃபர்டிலைசரோ இல்லைன்னா இந்த மாதிரி திட உரமோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பேங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பூ வந்து உங்களுக்கு பூ வச்சுட்டே இருக்குது, இல்லைன்னா பூ கம்மியாயிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் செடிங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா எல்லா கிளைகளுமே பார்த்தீங்கன்னா மொட்டு வச்சுருக்குதுங்க. ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்துலேயும் மொட்டு இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி உரம் நிறையா கொடுக்குறப்ப இப்போ மழைக்காலம் வேறு இல்லைங்களா, அதனால் இந்த மழைக்காலத்தில் நம்ம இந்த மாதிரி உரம் கொடுக்குறப்ப இன்னுமே நிறைய நம்மளுக்கு மொட்டு கிடைக்குங்க. பூவெல்லாம் பெருசாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டியாக இருந்ததுன்னா நல்லா கையில் உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டு பாருங்கள், உடைக்க முடியலன்னா சுற்றிலோ இல்லை கல் மாதிரி இருந்ததுன்னா அதில் வச்சு கொட்டி போட்டுக்கோங்க. அப்படியே போடலாங்க. போட்டால் கொஞ்சம் மக்கருக்கு லேட் ஆகும். அதனால தான் வந்து இது மாதிரி கொஞ்சம் உடச்சி போடுறது. பாருங்க, இப்போ பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா நான் பெரிய தாலியில் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 5-6 கை கொடுக்கலாங்க, தாராளமாக கொடுக்கலாம். இயற்கை உரங்காட்டி ஒன்றுமே எந்த சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. இன்னும் கொஞ்சம் ஹீட்டு தான், அதனால் வந்துட்டு கொஞ்சம் காலையில் ஒரு 6 to 7 அந்த மாதிரி வெயில் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உரம் வந்து கொடுத்துட்டு செடிகளுக்கு மண்ணோடு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொடுத்துருங்க. ஏன்னா தண்ணி கொடுக்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹீட்டிலேருந்து ப்ரொடியூஸ் ஆனால் கூட ஹீட் வந்து செடிக்கு வந்து எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும். இந்த உரம்ட்டு இல்லைங்க, எந்த உரம் கொடுத்தீங்கனாலுமே அப்போவே டக்குன்னு வந்து தண்ணி ஊற்றி விட்டுணுங்க. அப்போ தான் வந்து செடி வந்து இன்னும் காஞ்சி போகாமையோ இல்லை பட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த உரம்லாம் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நான் அதை கொடுத்து வச்சுருக்கேன். ஆட்டாம்புழுக்கு இதே தான் பாருங்கள், செடியில் பார்த்தாவே தெரியும். தொட்டியில் உங்களுக்கு இதை கொடுத்தது 3 ரோஸ் பாருங்கள், சூப்பராக பூத்துருக்குது. இந்த மாதிரி சைஸ் தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கை கொடுத்தீங்கன்னா போதுங்க. அதாவது பாட் சைஸ் பொறுத்து நீங்கள் வந்து எந்தளவு கொடுக்குறீங்களோ அந்தளவு குவான்டிட்டி வந்து எச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ் பாட்டாக இருந்தால் நீங்கள் 2 கை கொடுத்தீங்கன்னா போதுங்க. இதே மாதிரி தாங்க என்னோட எல்லா எல்லா செடிக்குமே இது மாதிரி தான் கொடுக்குறேன். டிஏபி இந்த மாதிரி எந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுக்கறது இல்லைங்க. இந்த மாதிரி இயற்கை உரம் தான் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்குறேன். நீங்களும் வீட்டில் இருக்கிற செடிக்கு இந்த மாதிரி இயற்கை உரம் கொடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.